வசுமதி தனியார் வங்கி ஒன்றில் உயர் அதிகாரி, வயது 41, வசீகரமான பெண்மணி, தலையில் ஒரு நரை கூட இல்லை, நல்ல நிறம், தளதளப்பான உடம்பு, அதற்கு தக்க அளவான அழகான ஒப்பனை, உடைகளை தேர்ந்தெடுத்து அணிவதில் கவனம், லாவகமாக கார் ஓட்டும் நளினம், பிரமாதமான ஆங்கிலம், தைரியசாலி, கரார் கண்டிப்பு எல்லாம் நிறைந்தவள், தெரியாத சங்கதி இல்லை, அஷ்டவதானி, எல்லாம் நிறைந்த ஒரு முழுமையான பெண். இந்த கதையின் நாயகி கடமை தவறாத பெண். ஒரு நாள் கூட விடுப்பு எடுக்க மாட்டாள். வங்கியில் சக ஊழியர்களுக்கு வசுமதி என்றால் சிம்ம சொப்பனம். வேலையில் அத்தனை கண்டிப்பு, அதே நேரம் சிரித்த முகத்துடன் நட்பாக பழகும் குணம், பிறருக்கு கஷ்டப்படும் மனிதர்களுக்கு தாராளமாக உதவி செய்யும் குணம். மேடம் என்றால் பாசமும் உண்டு, கண்டிப்பும் உண்டு. தேவைப்பட்டால் ஞாயிறு கூட வேலைக்கு வந்து விடுவாள். எம்காம் MBA முடித்து இன்னும் பல டிபார்ட்மெண்ட் தொடர்பான தேர்வுகள். சின்ன வயதில் பெரிய பதவி, ஏறத்தாழ 2 லட்சம் ரூபாய் சம்பளம், சகல வசதிகளுடன் நகரின் மையத்தில் 2000 சதுர அடிக்கு பிளாட், எல்லா வசதிகளும் உண்டு. கணவர் உயிருடன் இல்லை. 10 வருடங்களுக்கு முன்னால் ஒரு சாலை விபத்தில் உயிரை விட்டார். இரவு நேரத்தில் யாரோ வேகமாக காரை ஓட்ட அன்றைக்கு பைக் எடுத்து போன ரங்கன் மேல் ராட்சச வேக கார் மோதி ரங்கனின் தலை மோதி மூளை வரை படுகாயமடைந்து 3 நாட்கள் போராடி மருத்துவமனையில் ரங்கன் உயிரிழந்தார். மோதிய கார் யாரது என்பது தெரியவில்லை. எந்த ஒரு அடையாளமும் இல்லை. போலீசுக்கு புகார் போனது. சாலையில் அந்த பகுதிகளில் அந்த நாட்களில் கேமரா வசதிகள் கிடையாது. எந்த ஒரு தடயமும் கிடைக்கவில்லை. கொலைகார பாவி யாரென கண்டுபிடிக்க முடியவில்லை. ரங்கன் உடல் ஒப்படைக்கப்பட்டு இறுதி சடங்குகள் முடிந்து ரங்கன் படமானார். அந்த நேரம் வசுமதிக்கு 31 வயது. வாழ வேண்டிய இளம் வயது. கணவனை இழந்து விட்டாள். வசுமதி அப்போது வங்கியில் ஒரு சாதாரண கிளர்க். ரங்கன் தனியாரில் அதிகாரி. ஓரளவுக்கு நல்ல பதவி. இதமான கணவர் வசுமதியை தாங்கினார். அவரது சேமிப்பு, இன்சூரன்ஸ் எல்லாம் சேர்ந்து அப்போதே சில லட்சங்கள் கைக்கு வர சேமிப்பில் போட்டாள் வசுமதி. காதல் கல்யாணம் அல்ல, பெரியவர்கள் பார்த்து செய்தது. இரு பக்கத்து உறவுகள் இருந்தாலும் அருகில் யாரும் இல்லை. இருந்தாலும் ஒட்டவில்லை. அதனால் தொடக்கம் முதலே தனி குடித்தனம்தான். கல்யாணம் 24 வயதில். ரங்கனுக்கு 28. முதல் குழந்தை பெண் குழந்தை, அக்ஷயா. பிரசவ நேரத்தில் பிறந்த வீட்டார் கூட இல்லை. ரங்கனே லீவு போட்டு அருகில் இருந்து பிரசவம் நடந்தது. சுகப்பிரசவம். 4ஆம் நாள் வீட்டுக்கு அழைத்து வந்து பத்திய சமையல் சமைத்து குழந்தையை குளிப்பாட்டி மனைவிக்கு ஒரு தாயாக இருந்தான் ரங்கன். எங்க அம்மா இல்ல, உங்க அம்மாவை கூப்பிடக்கூடாதா? வருவாங்க வசு, வயசாச்சு, நாளைக்கு படுத்துட்டா ஓ மேல பழி வரும். எதுக்கு? நம்ம வாழ்க்கை, நம்ம குழந்தை, நாம தானே பாத்துக்கணும், செஞ்சுக்கலாம். நெகிழ்ந்து போனாள் வசுமதி. அக்ஷயா பிறந்த 5ஆம் மாதமே வேலைக்கு சேர்ந்து விட்டாள் வசுமதி. வீட்டு வேலைகளுக்கு ஒரு பெண், குழந்தை பராமரிப்புக்கு ஒருத்தி என வேலைக்கு அமர்த்தி விட்டார்கள். அவர்களுக்கு எல்லாம் கற்றுக் கொடுத்து நல்ல சம்பளமும் சாப்பாடும் ஜாம் ஜாம் என நடந்தது. அக்கம் பக்கம் நண்பர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். வசுமதியும் ரங்கனும் யாரையும் சார்ந்து வாழ்றதில்ல, தன்னம்பிக்கை தைரியம் அதிகம், இருந்தா இப்படி இருக்கணும். சில பேர் புகுந்த வீட்டையும் ஒட்ட விடாம பிறந்த வீட்டார் கழுத்தையும் அறுத்துட்டு வாழ்ற ரகம். வசுமதி தங்கம். இருக்கும் வேலை, குடும்பம் எதையும் விட்டு வைப்பதில்லை. அக்ஷயா பிறந்த 3 வருடங்களில் அஸ்வின் பிறந்தான். இப்போதும் இருவரும் சளைக்கவில்லை. எல்லாமே சீராக நடந்தது. இருவருக்குமே பதவி உயர்வு, கணிசமான சம்பள உயர்வு வர கையில் சேமிப்பும் இருக்க கடனை வாங்கி பிரம்மாண்ட வீட்டை வாங்கிவிட்டார்கள். அட்டகாச கிரக பிரவேசம். மற்றவர்கள் திருஷ்டிப்படும் வாழ்க்கை பட்டை விட்டது. அக்ஷயாவுக்கு 7 வயது, அஸ்வினுக்கு 4 வயது. அந்த விபத்து ரங்கனை வாரி சுருட்டி கொண்டு போய்விட்டது. இப்படி ஒரு புயல் தன் வாழ்க்கையில் வீசும் என்று வசுமதி சற்றும் எதிர்பார்க்கவில்லை. அது அவளை புரட்டி போட்டுவிட்டது. இளம் குழந்தைகள் 2, வீட்டுக்கடன், கார் கடன், குடும்பம் நடந்தாக வேண்டும். முதல் 16 நாட்கள் ரங்கனின் காரியம் நடக்கும் வரை வசுமதி துவண்டு கிடந்தாள். உறவும் நட்பும் விவரம் கேட்டு கூடிவிட்டது. கொல்லி போட்டு ரங்கன் சாம்பலானதும் மெதுவாக கலந்து கொள்ள தொடங்கிவிட்டார்கள். வேண்டாம், நாளைக்கு நம்ம தலையில பாரம் இறங்க கூடாது, அது கஷ்டம். சரி, சமாளிக்கட்டும். இத்தனை நாள் தனியா தானே வாழ்ந்தா, யாரையாவது நெருங்க விட்டாளா? படட்டும்.
இதுக்கு தான் மனுஷங்க வேணும்னு சொல்றது. எல்லார் கூடவும் ஒட்டுறவா இருந்தா இப்ப தாங்கி பிடிப்பாங்கல்ல, கலட்டி விட்டா விலகித்தானே போவாங்க. சகல விமர்சனங்களும் வசுமதி காதில் விழுந்தது. அவள் பொருட்படுத்தவில்லை. நன்றாக வாழ்ந்தபோது இவர்களை பார்த்து வயிறு எரிந்தவர்கள் இப்போது சந்தோஷப்பட்டார்கள். இது உலக இயல்பு. ஆஸ்பத்திரியில் இருந்தாலும் சுவாசம் பிரிந்தாலும் பார்க்க வந்து அனுதாபம் கொட்டுவது பெரும்பாலும் நடிப்புதான். 100க்கு 4 தான் நிஜம். வேதனையும் கண்ணீரும் 2 தேறினால் அதிகம். மற்ற எல்லாமே நடிப்பு. நிஜமான வருத்தம் உள்ளவர்கள் அதிகம் பேச மாட்டார்கள். முகத்தில் சோகம் மட்டும் கப்பி கிடக்கும். அதிகம் பேசினால் கண்டிப்பாக அது நடிப்புதான். வேஷத்தை மறைக்க விவரமான வசனங்கள் வரும். சாவு வீட்டிலேயே நேர்முக வர்ணனையாளர் பதவியை யாராவது எடுத்துக்கொள்வார்கள். கடைசியா நான் தானே கூட இருந்தேன், ஒரே ஒரு இட்லி, அதை கூட நான் தான் ஊட்டி விட்டேன், என் மேல அப்படி ஒரு பாசம், என் கூட போன தீபாவளிக்கு பட்டாசு வெடிச்சு பலகாரம் சாப்பிட்டு நான் பண்ற ரசம்னா உயிர். இது மாதிரி டைலாக்குகள் நிறைய வரும். உள்ளே வேறு மாதிரி ஓடும். 2 சம்பளமா 2000 சதுர அடிக்கு வீடா கட்டினியே, அதுதான் உச்சந்தலையில ஓங்கி அடிச்சிட்டான் கடவுள். வசுமதி சகலமும் கவனிப்பாள். பெரும்பாலும் நடப்புகளை ஒரு பார்வையாளராக இருந்து கவனிக்கும் பக்குவம் அதிகம். காரியம் முடிந்த கையோடு தெளிந்து விட்டாள். இனி பட்ஜெட்டில் வாழ வேண்டும். குழந்தைகளை கரை சேர்ப்பது முக்கியம். வேலையாட்களை நிறுத்திவிட்டாள். 4 மணிக்கு எழுந்து குளித்து 2 வேளைக்கும் சமைத்து பிள்ளைகளுக்கு டப்பா கட்டி போகும்போது குழந்தைகளை பள்ளிக்கூடத்தில் இறக்கி விடுவாள். பள்ளிக்கூட வாகனம் வீட்டு வாசலில் இறக்கிவிடும். பிரச்சனை இல்லை. 7 வயது அக்ஷயாவுக்கு அப்போது முதலே எல்லாம் கற்பிக்க தொடங்கினாள். பள்ளிக்கூட விட்டு வீட்டுக்கு வந்ததும் நீதான் பாலை சூடு பண்ணி தம்பிக்கும் தந்து நீயும் குடிக்கணும். ஃப்ரிட்ஜில் பிரெட்டு ஜாம் இருக்கு, சாப்பிடுங்க. அம்மா வந்ததும் டின்னர் பண்ணிக்கலாம். சரிம்மா. அப்பா மேல் குழந்தைகளுக்கு உயிர். மூடி மூடி வளர்த்தார் ரங்கன். இருவரையும் குளிப்பாட்டி ட்ரெஸ் மாட்டி சாப்பாடு ஊட்டி பாடம் சொல்லி கொடுத்து கூடவே விளையாடி வெளியே அழைத்து போய் சகலமும் செய்வார். அந்த அப்பா இல்லை என்றதும் பிள்ளைகள் நொறுங்கி போனது. அவர்களால் மீண்டு வரவே முடியவில்லை. இனி அப்பா இல்லவே இல்லை என்பது மிக பலமான தாக்குதலை தந்தது. வசுமதிக்கு தன் சோகத்தை விட 2 பிள்ளைகளின் வலி மிக பெரியதாக இருந்தது. கணவனை இழந்த இளம் பெண்ணின் துடிப்பு அடங்கிவிட்டது. குழந்தைகளை மீட்டெடுப்பது முக்கியமாகிவிட்டது. சாப்பிடாமல் உறங்காமல் அப்பா நினைவில் தவித்த குழந்தைகளை வெளியே கொண்டு வரும் முயற்சியில் இறங்கிவிட்டாள். கூட சேர்ந்து அழவில்லை, பாசாங்கு காட்டவில்லை. அப்பா இல்லாம இனி எப்படி நாம 3 பேரும் வாழ போறோம் என புலம்பி அவர்களது தன்னம்பிக்கையை குலைக்கவில்லை. அக்ஷயா, அஸ்வின், இத பாருங்க, அப்பா போனது பெரிய இழப்பு தான். அதை ஈடு செய்ய முடியாது. ஆனா நாம வாழ்ந்துதான் ஆகணும். நீங்க படிக்கணும், முன்னுக்கு வரணும், உங்க சொந்த காலில் நின்னே ஆகணும். அப்பாவை இழந்து தெருவுல நிக்கிற பிள்ளைகளை நாம பார்த்துருக்கோம் இல்லையா? உங்களுக்கு அந்த நிலைமை இல்லை. அப்பா எல்லாம் வச்சிருக்கார். அம்மா வேலைக்கு போறேன். நாம யார்கிட்டையும் கையேந்த வேண்டாம். நிமிர்ந்து நிக்கணும். அழுதா அப்பாவுக்கு பிடிக்காது. அழுற காரணமா அப்பா வரப்போறது இல்ல. புரியுதா? சொல்லி சொல்லி பக்குவப்படுத்த பிஞ்சு நெஞ்சங்களில் ஏறிவிட்டது அந்த வார்த்தைகள். தெளிந்து விட்டார்கள். காரியம் முடிந்த மறுநாளே பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்பி அவளும் வேலைக்கு புறப்பட்டு விட்டாள். ஆள் போய் வீட்டை கழுவி விட்ட ஈரம் காயல, அதுக்குள்ள வேலைக்கு கிளம்பிட்டா லங்காரி. இதுங்களுக்கெல்லாம் புருஷனை விட வேலையும் பணமும் தான் முக்கியம். பளிச்சுன்னு ட்ரெஸ் பண்ணி பொட்டு வச்சுட்டு போறா பாரு. புருஷன் செத்த மாதிரியா இருக்கா? எதுக்குக்கா, எதுக்கு கலங்கணும்? அந்த ஆளோட மொத்த பணம், அவன் கட்டி வச்ச வீடு, இவ சம்பளம், இனிமேதான் பணப்புழக்கம் அதிகம். இப்பெல்லாம் பொம்பளைங்க பல பேருக்கு புருஷன் இருக்கிறத விட போறதே லாபம். கழுவி ஊற்றியது வயிறு எரியும் கூட்டம். இதெல்லாம் கேட்டதும் வசுமதிக்கும் பொங்கியது. பிடித்து 4 சாத்து சாத்த கைகள் பரபரத்தது. கஷ்டப்பட்டு அடக்கி கொண்டாள். வக்கில்லாத வம்பு மடம். தாக்கினால் பேச்சு அதிகமாகும். சண்டை வளர்க்க நேரமில்லை, அதற்கு அவசியமும் இல்லை. இங்கே வாழ்வது முக்கியம். வார்த்தைக்கு வார்த்தை பதிலடி என்பதால் எந்த லாபமும் இல்லை. இவர்கள் வழிபோக்கர்கள். வாழ்க்கை முழுவதும் என்னோடு பயணம் செய்ய போறதில்லை. ரங்கனே போன பிறகு யார் இவர்கள்? குழந்தைகளும் மேற்படி தாக்குதலுக்கு ஆளாக்கி ஆரம்பத்தில் இவளிடம் வந்து அழுதார்கள். உன்னை தப்பா பேசுறாங்கம்மா, தாங்கிக்க முடியல. பேசட்டும்பா,
அத பெருசுபடுத்த வேண்டாம். இவங்கெல்லாம் யாரு, கடவுள் பார்த்துக்கட்டும். நல்ல விதமாக பேசி குழந்தைகள் மனதில் தைரியம் புகட்டி யாரிடமும் சண்டை வேண்டாம் என பதப்படுத்தி வாழ்க்கை மட்டும்தான் உசத்தி என்பதை நெஞ்சுக்குள் படிப்படியாக நுழைத்து விட்டாள். கொஞ்ச நாட்களில் பேச்சு நின்றது, பிரமிப்பு கூடியது. வசுமதி தொடர்ந்து படித்து பல பரீட்சைகள் எழுதி உயர்ந்து விட்டாள். குழந்தைகள் சகலமும் கற்றுக்கொண்டு அம்மாவுக்கு எல்லா விதத்திலும் உதவியாக இருந்தார்கள். அம்மா கோபப்படக்கூடாது, எந்த விதத்திலும் அம்மா மனம் கோணக்கூடாது, நமக்கு சகலமும் அம்மாதான் என்பதில் உறுதியாக இருந்தார்கள். அவர்களுக்கு எந்த வசதியும் குறையவில்லை. நகரின் பிரமாதமான பள்ளி ஒன்றில்தான் 2 பேரும் படித்தார்கள். இதோ அக்ஷயாவுக்கு 17 வயது, 12ஆம் வகுப்பு முடிந்துவிட்டது. அஸ்வின் 9ஆம் வகுப்பு. அக்ஷயா +2 தேர்வில் ஏறத்தாழ 94% எடுத்து பள்ளியில் முதல் மாணவி. அம்மா, என்ன ஸ்டேட் ரேங்க்ல நீ எதிர்பார்த்தியா? பிசிக்ஸ் மேக்ஸ்ல குறைஞ்சு போச்சு. போதும்மா, கிடைச்சா சந்தோஷம். இது சாதாரண மார்க் இல்ல. அம்மா, எனக்கு பயோடெக் வேணும். கிடைக்கும்மா, அப்ளை பண்ணிருக்கோமே, வாங்கிடலாம். கிடைத்து விட்டது. அண்ணா பல்கலைக்கழகம் சார்ந்த கல்லூரி ஒன்றில் அக்ஷயாவுக்கு இடம் கிடைத்து விட்டது. அவள் கேட்ட பயோடெக் கிடைத்து விட்டது. கல்லூரி நிர்வாகம் ஏப்ரல் 9ஆம் தேதி வந்து ஃபீஸ் கட்டி புத்தகங்கள் வாங்க சொன்னது. ஏப்ரல் 9ஆம் தேதி திங்கட்கிழமை. அக்கா, ஏப்ரல் 9ஆம் தேதி வர சொல்லிருக்காங்களே. அதுதாண்டா அஸ்வின், குழப்பமா இருக்கு. அன்னைக்கு அம்மா நிச்சயமா வரமாட்டாங்க. ஆனா அந்த காலேஜ்ல சொன்ன தேதியில இருந்தாகணுமே. அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுக்கா. சரி, அம்மா வரட்டும், கேட்கலாம். வசுமதி வீடு திரும்ப இரவு 10 மணி ஆகிவிட்டது. அம்மா, லெட்டர் வந்திருக்கு. அக்ஷயா தர வசுமதி படித்து பார்த்தாள். முகம் மாறிவிட்டது. அம்மா, ஏப்ரல் 9ஆம் தேதி வர சொல்லியிருக்காங்களே. நடுவுல நாளைக்கு சண்டே, நாளை மறுநாள் தானம்மா. நீ எப்படிமா வருவ? வசுமதி படக்கன நிமிர்ந்தாள். அன்னைக்கு நீ ஆர்பனேஜ் போயிடுவியே, நாள் முழுக்க அங்கதானே இருப்ப. நாங்களும் அப்பாவும் கூட உன் கூட வந்திருக்கோமே. போன வருஷம் அஸ்வின் மட்டும் உன் கூட வந்தான். இப்ப எப்படிமா? அவள் பேசவில்லை. அக்கா, உனக்கு பணம் கட்டுற நாள், காலேஜ் அட்மிஷன். அம்மாவுக்கு இதுதான் முக்கியம். இந்த வாட்டி ஆர்பனேஜ் போக மாட்டாங்க, உன் கூட வருவாங்க. இல்ல இல்ல அஸ்வின், அந்த நாள் எந்த முக்கியமான வேலை இருந்தாலும் நான் அங்கத்தான் போவேன். குரலில் உறுதி இருந்தது. அம்மா, நான் எப்படி தனியா போவேன்? உன் தம்பிக்கு லீவு விட்டாச்சு, அவனை கூட்டிட்டு போ. நம்ம கார் இருக்குல்ல, டிரைவர் ஏற்பாடு பண்றேன். 2 பேரும் போயிட்டு வந்துடுங்க. அம்மா, 1.5 லட்சம் பணம், செக், கேஷ் எல்லாம் ரெடிமா. உனக்கு நான் எல்லாம் சொல்லி தரேன். நீ பச்சை குழந்தை இல்ல, விவரம் தெரிஞ்ச பொண்ணு. தம்பி துணைக்கு இருக்கான், போயிட்டு வந்துடு. அப்பாவும் இல்ல, நீயும் இல்லாம எப்படிமா? முதலா காலேஜ் சேரும்போது எல்லாருக்கும் பேரண்ட்ஸ் வருவாங்க, நீ வரக்கூடாதா? அக்ஷயா, புரிஞ்சுக்கோ, பிடிவாதம் கூடாது. ஏப்ரல் 9ஆம் தேதி நான் சாப்பிட மாட்டேன், மௌன விரதம். எல்லாமே உங்க 2 பேருக்கும் தெரியும். இருவரும் அதற்கு மேல் பேசவில்லை. ஆனால் அக்ஷயா முகத்தில் சிரிப்பு இல்லை. அதை வசுமதியும் கவனித்தாள். ஆனாலும் தன் முடிவில் எந்த மாற்றமும் இல்லை. குழந்தைகள் ஏற்கனவே சாப்பிட்டு முடித்ததால் உள்ளே போய் படுத்து விட்டார்கள். அக்கா, அம்மா பேசினது இன்னைக்கு எனக்கு பிடிக்கல. எனக்கும் தாண்டா அஸ்வின். என் காலேஜ் அட்மிஷனை விட அம்மாவுக்கு ஆர்பனேஜ் முக்கியமா? அக்கா, எதுக்காக ஏப்ரல் 9ஆம் தேதி வருஷம் அம்மா ஆர்பனேஜ் போறாங்க? அன்னைக்கு பூரா சாப்பிட மாட்டாங்க, மௌன விரதம். ஆர்பனேஜ்ல பிரேயர் ஹால்ல காலையில போய் உட்கார்ந்தா ராத்திரி 8 மணிக்கு தான் வெளியே வருவாங்க. நான் ஒரு தடவை கேட்டேன்டா. என்ன சொன்னாங்க? இது ஒரு தவம், யாகம், பரிகாரம், மன்னிப்பு, பிரார்த்தனை, இப்படி நிறைய வார்த்தைகளை சொன்னாங்க. புரியல, அதையும் நான் சொன்னேன். எப்ப எதை சொல்லணுமோ அதை அம்மாவே சொல்லுவேம்மா. உங்களுக்கு இதுக்கான பதில் அவசியம் இல்லை. அனாதைகள் வாழ்ற இடம் ஆண்டவனோட வீடு, இன்னொரு கோயில். கோயிலுக்கு போக காரணம் தேவையில்லை, அது புண்ணியம். போதுமா? நீ கோயிலுக்கு போய் நாங்க பார்த்ததே இல்லையேம்மா. எனக்கு உங்க அப்பா தான் தெய்வம். இதுதான், அவர் வாழ்ந்த இந்த வீடுதான் கோயில். என்னோட தியான மையம் அந்த ஆர்பனேஜ் தான். அப்ப ஏமா ஏப்ரல் 9ஆம் தேதி மட்டும் போற? நமக்கெல்லாம் வருஷத்துக்கு ஒரு முறை தானே பிறந்த நாள் வரும். இதுவும் அது மாதிரி தான். இது என்னோட தியான நாள். அம்மா சொன்ன எல்லா பதில்களும் நியாயமா இருந்ததுடா. அப்பாவே நம்ம 2 பேரையும் கூட்டிட்டு போவார். 1 மணி நேரம் இருந்து அம்மா ஏற்பாடு பண்ற அன்னதானத்துல கலந்துக்கிட்டு நாமும் சாப்பிட்டுட்டு அப்பா கூட வீட்டுக்கு வந்துடுவோம். அம்மா மட்டும் ராத்திரி வருவாங்க. சரி விடு, போகட்டும்.
பல வருஷங்களா போறாங்க. ஒரு முழு நாள் மெடிடேஷன் நல்லது தானே, அதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருந்துட்டு போகட்டுமே. சரிக்கா, நீயும் நானும் போய் ஃபீஸ் கட்டிட்டு புத்தகங்களை வாங்கிட்டு வந்துடலாம். சரிக்கா. குழந்தைகள் உறங்கிவிட்டார்கள். மறுநாள் ஏப்ரல் 9ஆம் தேதி. ஆனால் வசுமதி உறங்கவில்லை. அவளால் உறங்கவும் முடியாது. இது 19 வருட தவம், தியானம், பரிகாரம், பிரார்த்தனை, மன்னிப்பு. என்ன அர்த்தம் இந்த வார்த்தைகளுக்கு? ஏப்ரல் 9ஆம் தேதி திங்கள் காலை விடிந்து விட்டது. முதல் நாளே அக்ஷயாவிடம் தேவையான பணம் தந்து ஒரிஜினல் சர்டிபிகேட், ஐடி ப்ரூஃப், ஜெராக்ஸ், காகிதங்கள் என சகலமும் ஒரு ஃபைலில் வரிசைப்படுத்தி தனியாக காசோலை, ரொக்கம், அட்மிஷன் அட்டை என தந்துவிட்டாள். கல்லூரியின் எந்த பகுதிக்கு முதலில் செல்ல வேண்டும், யாரை பார்க்க வேண்டும், எப்படி பணம் கட்ட வேண்டும் என ஒன்று பாக்கி இல்லாமல் கற்று தந்து விட்டாள். காலை எழுந்து குளித்ததும் அப்பா படத்தை நமஸ்கரித்தாள் அக்ஷயா. அம்மா காலில் விழுந்தாள். அவளை அணைத்து முத்தமிட்ட வசுமதி சாமி பிரசாதத்தை நெற்றியில் வைத்துவிட்டு வீட்டில் செய்த பால் பாயசத்துடன் குழந்தைகளுக்கு டிஃபன் தந்தாள். சகலமும் மௌனமாகவே நடந்தது. டிரைவர் வந்து விட்டான். அவனிடம் அக்ஷயா விவரம் சொன்னாள். இன்னைக்கு அம்மா மௌன விரதம். அவன் பழகிய டிரைவர். தெரியுமே, ஆர்பனேஜுக்கு வருஷம் அம்மாவை நான் தானே கூட்டிட்டு போவேன். இன்னைக்கு எங்க கூட காலேஜுக்கு வந்துடுங்க, அம்மா ஆட்டோ பிடிச்சு போயிடுவாங்க. சரி பாப்பா. நான் பாப்பா இல்ல, பெரிய பொண்ணு. அஸ்வின் சிரித்தான். அம்மாவிடம் டாடா சொல்லி இருவரும் காரில் ஏற கார் புறப்பட்டது. வாசல் வரை வந்து வழி அனுப்பிய வசுமதி உள்ளே வந்தாள். பெட்டி திறந்து அதன் அடியில் வைத்திருந்த மஞ்சளில் கருப்பு பார்டர் போட்ட அந்த பழைய காட்டன் சேலையை வெளியில் எடுத்தாள். அதை ஒரு முறை பார்த்தாள். கண்கள் கலங்கியது. உள்ளே போய் அந்த சேலையை கட்டி கொண்டாள். ரொம்பவும் பழைய சேலை. சாதாரணமாக நல்ல ஒப்பனை செய்து விலை உயர்ந்த சேலைகளைத்தான் கட்டுவாள். முகம் மிதமான ஒப்பனையுடன் பளிச்சென இருக்கும். இன்று எதுவும் இல்லை. லேசாக வாரிய கூந்தலை ஒரு முடிச்சாக போட்டு, பவுடர் இல்லாத மங்களமான முகம், ஒரு ஸ்டிக்கர் போட்டு ரங்கன் படத்துக்கு நேரே வந்து சில நொடிகள் நின்றாள். உதடுகள் அசையவில்லை. மௌனம் பேசியது. என்ன பேசியது என்று யாருக்கும் தெரியாது. விளக்குகளை அணைத்து வீட்டை பூட்டிக் கொண்டு வெளியே வந்தாள். ஆட்டோவுக்கு முதல் நாளே சொல்லி இருந்தாள். அது வாசலில் தயாராக இருந்தது. பேங்குக்கு வரும் ஆட்டோ. வாங்கி வைத்திருந்த பழங்கள், இனிப்புகள் தயாராக இருந்தது. ஆட்டோ புறப்பட்டது. 20 நிமிடங்களில் அந்த கட்டிட வாசலில் ஆட்டோ நிற்க இறங்கினாள். அன்னை அரவணைப்பு இல்லம் என்ற பெயர் பலகை தொங்க இவளை பார்த்ததும் அதன் நிர்வாகி பஞ்சாபகேசன் ஓடி வந்தார். உங்களுக்காகத்தான் காத்துக்கிட்டு இருந்தேன். அவருக்கு கிட்டத்தட்ட 60 வயது. இரட்டை நாடி உடம்பு. பார்க்க லட்சணமாக சிரித்த முகத்துடன் இருப்பார். காலையில டிஃபன் செஞ்சு இறங்கியாச்சுமா, மதிய சாப்பாடு வந்துடும்னு ஜெயமகி ஜெயராமன் போன் பண்ணினார். தலையாட்டியபடி பழங்களை அவரிடம் தந்தாள். இந்த ஏப்ரல் 9ஆம் தேதி இங்கேயுள்ள 1000 பேருக்கு 3 வேளையும் விருந்து சாப்பாடு தர்றீங்க. பெரிய புண்ணியம் இது. தவிர உங்களால முடிஞ்ச உதவிகளை இங்கேயுள்ள முதியவர்களுக்கும் குழந்தைகளுக்கும் செய்றீங்க. உங்களை கடவுளா நினைக்கிறாங்க இங்க உள்ளவங்க. கை கூப்பினாள். அதற்குள் முதியோரும் குழந்தைகளும் ஓடி வந்து அவளை சூழ்ந்து கொண்டு பாசமலை பொழிய, புள்ளைங்க வரலையாமா? நிர்வாகி பதில் சொன்னார். இவங்க மகளுக்கு இன்னைக்கு காலேஜ் அட்மிஷன், பணம் கட்ட போயிருக்கா. இப்ப கூட இங்க வந்திருக்கியேமா, மகராசி. உலகமே 2ஆ பிளந்தாலும் ஏப்ரல் 9ஆம் தேதி வசுமதி மேடம் இங்கதான் இருப்பாங்க. அது நாம செஞ்ச புண்ணியம். 24 வருஷத்துக்கு முன்னால தொடங்கின ஆசிரமம் இது. அப்ப வெறும் 80 பேர் தான் இருந்தாங்க. இதை நடத்தவே நான் கஷ்டப்பட்டேன். ஆதரவு இல்லாத முதியோர், பெத்து போட்டுட்டு அக்கறை இல்லாம போகக்கூடிய கேடுகட்ட அம்மாக்கள், அந்த அநாத ஜீவன்களை பராமரிக்க படாத பாடுபட்டேன். 17 வருஷங்களுக்கு முன்னால இவங்க மகள் அக்ஷயா வயிற்றுல இருந்த சமயம் மேடமும் சாரும் முதலா இங்க வந்தாங்க. அன்னதானத்துக்கு ஏற்பாடு செஞ்சாங்க. அதுக்கு அடுத்த வருஷம் முதல் கடந்த 16 வருஷங்களா இங்க ஏப்ரல் 9ஆம் தேதி தவறாம வர்றாங்க. எல்லாருக்கும் அன்னதானம், 3 வேளையும். மேடம் சாப்பிட மாட்டாங்க. பச்சை தண்ணி பல்லுல படாது. மௌன விரதமும் தொடரும். சார் எல்லா வருஷமும் வரமாட்டார். குழந்தைகளும் சில சமயம் வருவாங்க. மேடம் லட்சக்கணக்கில் உதவி இருக்காங்க. பல பெரிய மனுஷங்களை பார்த்து பேசி பெரிய நிதியை திரட்டி தந்திருக்காங்க. இன்னைக்கு 1000 பேரோட அமோகமா இது நடக்க அடிப்படை காரணமே மேடம் தான். ஏப்ரல் 9ஆம் தேதி இங்க திருவிழா.
அவர் நீளமாக பேசி முடித்தார். அங்குள்ள சிலருக்கு தன் கையால் உணவு பரிமாறினாள் வசுமதி. அதுவும் வழக்கம். தொடங்கி வைத்துவிட்டு அவள் தியான அறைக்கு போய் உட்கார்ந்து விட்டாள். 8 மணிக்கு தான் வெளியே வருவாள். 3 வேளையும் ஜே ஜே என அன்னதானம் நடக்கும். அங்குள்ள அத்தனை பேர் முகத்திலும் மகிழ்ச்சி பொங்கும். இதோ இன்றும் தொடங்கி வைத்துவிட்டு தியான அறைக்கு சென்று உட்கார்ந்து விட்டாள் வசுமதி. கண்களை மூடி மனதை ஒரு நிலைப்படுத்தி ஆழ்ந்த தியானத்துக்குள் புகுந்து விட்டாள். அதே நேரம் காரில் கல்லூரிக்கு போய்க் கொண்டிருந்தார்கள் அக்ஷயாவும் அஸ்வினும். கல்லூரியை நெருங்க 10 நிமிடங்கள் இருக்கையில் சாலையில் ஏதோ ஒரு கலவரம் தென்பட்டது. வண்டிகள் மேற்கொண்டு ஓடாமல் தேங்கி நிற்க, ஆட்கள் தாறுமாறாக ஓட, டிரைவர் இறங்கி விசாரிக்க, ஏதோ ஒரு பிரதான அரசியல் கட்சி போலீசிடம் விவகாரம் செய்ய, போலீஸ் முக்கியமான ஒரு ஆளை அடித்துவிட, அந்த கட்சிக்காரர்கள் திரண்டு ரகளை செய்ய, போலீஸ் அடிக்க பிரச்சனை பெரிதாகிவிட்டது. விசமிகள் புகுந்து கல்வீச்சு தடியடி என விவகாரம் வெடிக்க, வாகனத்தை திருப்பவும் முடியாமல் பல பேர் தத்தளிக்க டிரைவர் சென்று ஏறிக்கொண்டான். காரின் முன்கண்ணாடியில் பெரிய ஒரு கல் விழுந்து கண்ணாடி நொறுங்க டிரைவர் மிரண்டு விட்டான். வாகனத்தை விட்டுவிட்டு அவரவர் உயிர் பிழைத்தால் போதும் என இறங்கி ஓடத் தொடங்க, பாப்பா இப்ப காரை பத்தி கவலைப்படக்கூடாது, முன்னால போனா தடுக்குது, திருப்பவும் வழி இல்ல, 2 பேரு இறங்கிடுங்க, அந்த ஓட்டல்ல ஷட்டர் மூடுறதுக்கு முன்னால ஓடி அதுக்குள்ள போயிடுங்க. ஐயோ காரு, அதை விட உயிர் உசத்தி பாப்பா. நிலைமை ரொம்பவும் தீவிரமாக கட்சியும் போலீஸும் ஆக்ரோஷமாக மோதிக்கொள்ள, அக்ஷயா அஸ்வின் இருவரும் பேக்கை கையில் எடுத்துக்கொண்டு காரை விட்டு இறங்கி வாகனங்களின் சந்துகளில் புகுந்து புகுந்து ஓடத் தொடங்கினார்கள். விசமிகள் தாறுமாறாக ஓட, யாரோ ஒரு ரவுடி இவர்களை கடக்கும் போது சரக்கென அக்ஷயா கையில் உள்ள பேக்கை வெடுக்கென பறித்து கொண்டு ஓட, அக்ஷயா அலறிவிட்டாள். ஐயோ என் பேக், பணம் போச்சு, அவனை பிடிங்க கதற அஸ்வின் பறித்தவனை துரத்தி கொண்டு ஓட, அவன் எங்கே புகுந்தான் என தெரியவில்லை. அக்ஷயா அலறினாள். அதற்குள் கலவரம் அதிகமாக ஒரு போலீஸ் புகுந்து, இங்க வராதீங்க போங்க என இவர்களையும் சேர்த்து தள்ள, இவர்கள் ஒரு கடைக்குள் நுழைய ஷட்டர் மூடப்பட்டது. அங்கே ஏராளமான பேர் இருந்தார்கள். அக்ஷயா அழத் தொடங்கினாள். அக்கா, பணம் போனா தப்புல்லடா தம்பி, என் ஒரிஜினல் சர்டிபிகேட், ஐடி ப்ரூஃப் எல்லாம் போச்சே, ஐயோ நான் என்ன செய்வேன், என் வாழ்க்கையே போச்சே. கதற ஆரம்பிக்க யாரும் கண்டு கொள்ளவில்லை. உயிர் பிழைத்தால் போதும் என்ற நிலைமையில் அங்குள்ள பலர் இருந்தார்களே தவிர, இவளது கதறலை ஓலத்தை யாரும் பொருட்படுத்தவில்லை. அவளது செல்போனும் அதில் போய்விட்டது. அந்த இடத்தை விட்டு நகர வழியும் இல்லை. அப்பா போனப்ப கூட இந்த அளவுக்கு அழல, வாழ்க்கையே போச்சுடா அஸ்வின். அக்ஷயா கதற, அம்மா நம்ம கூட வந்திருந்தா இந்த நிலைமை வந்திருக்காதே, நம்மளை விட தியானம் முக்கியமா, இப்படி ஆயிடுச்சே. போலீஸ் தடியடி, கண்ணீர் புகை, ஷூட்டிங் உத்தரவு வரை போக, மீடியாக்கள் காமிராவுடன் பரபரக்க, காமிராக்கள் பறிக்கப்பட, அத்தனை நியூஸ் சேனல்களிலும் முடிந்தவரை இதை படம் பிடித்து காட்ட, உடனே ஆட்கள் உட்கார்ந்து இதை விவாதிக்க, எதிர்பார்த்த கலவரம்தான், கரெக்டா திட்டம் போட்டு செஞ்சிட்டாங்க, போலீஸ் சரியா இல்ல, இந்த கட்சியில சட்டம் ஒழுங்கு சீர்குலைஞ்சு போச்சு, நிச்சயமா கட்சி களையும், ஜனாதிபதியாட்சி வந்துடும், அடுத்தது தேர்தல் தான். ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக எதிர்ப்பாக ஆவேசம் புறப்பட, அனைத்து கட்சி தலைவர்களுடன் சந்திப்பு, விவாதம் என தொலைக்காட்சிகள் தங்கள் டிஆர்பி ரேட்டிங்கை காட்டிக்கொள்ள, பிரசவ வலி எடுத்த ஒரு பெண் கவலைக்கிடம், ஒரு சிலர் மரணம், பலத்த காயங்களுடன் பல பேர், ஆஸ்பத்திரி நிரம்பி வழிய, இதுவரை இழப்பின் எண்ணிக்கை 8 என ஆதார தொலைக்காட்சி பொய்யான புள்ளி விவரம் தர, மூடிய கதவுக்குள் பசியும் இழப்பும் கண்ணீருமாக அக்ஷயாவும் அஸ்வினும். எதுவும் தெரியாமல் மௌன விரதத்தில் வசுமதி. எல்லா கலவரமும் ஓய்ந்து நூற்றுக்கணக்கானோர் கைதாகி, அது புயலை கடந்த பூமியாக பூட்டப்பட்ட மக்கள் வெளியே வந்தபோது இரவு 7 மணி. கையில் பணம் இல்லை, கார் எங்கே என தெரியவில்லை, எப்படி வீட்டுக்கு போவது என்றும் புரியவில்லை. பேருந்துகள் வழிந்தன, இடமில்லை. நடைப்பயணம் மேற்கொண்ட மக்கள் இருவரும் சோர்ந்து நடக்க தொடங்கினார்கள். உடல் சோர்வு, மனசோர்வு, இழப்பு சகலமும் சேர அழுது ஓய்ந்த அக்ஷயா துவண்டு போன அஸ்வின். கை காட்டியும் எந்த ஆட்டோவும் நிற்கவில்லை. யாரும் அங்கு சவாரிக்கு ஆசைப்படவில்லை. உருப்படியாக வீடு போய் சேர்ந்தால் போதும் என்ற நிலையில் இருந்தார்கள். இரவு 8 மணிக்கு தியானம் முடிந்து வெளியே வந்தாள் வசுமதி. இரவு உணவை அங்குள்ளோர் சாப்பிட அவள் வணங்கி விடை பெற, ராஜீவ் காந்தி சாலையே ரத்த கலரி ஆயாச்சு,
என்ற வார்த்தை விழ திடுக்கிட்டு திரும்பினாள். மாலை இதழ் பத்திரிகை வந்து விழ தொலைக்காட்சி செய்தி அந்த காட்சிகளை ஒளிபரப்பி கொண்டிருக்க பதட்டத்துடன் பார்த்தாள் வசுமதி. கலவரம் படம் பிடிக்கப்பட்டு காட்டப்பட்டது. உடையும் வாகனங்கள், தீப்பிடித்து எரியும் பேருந்துகள், அடிபட்டு அலறி ஓடும் மக்கள், கட்சிக்காரர்களும் போலீசும் நடத்தும் உக்கிரமான யுத்தம். வசுமதிக்கு அடிவயிற்றில் அக்னி. இதன் நேர்முக வர்ணனை உண்டான நஷ்ட கணக்கை சேலை ஒப்பித்துக் கொண்டிருக்க படக்கென ஒரு ஸ்விஃப்ட் கார் நீல நிறத்தில் காட்டப்பட்டது. அதற்கு விஷமிகள் தீ வைக்கும் ஷாட். பற்றி எரியும் கார் வசுமதியின் கார் தான் அது. நம்பர் பிளேட் நன்றாக தெரிந்தது. அவளது கார் எரிகிறது. ஐயோ, என் கார் பத்தி எரியுதே, குழந்தைங்களுக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. ஐயோ! அந்த கலவரம் காலை 9 மணிக்கு ஆரம்பித்து இப்போதுதான் ஓயத் தொடங்கிய விவரம் தெரிய வசுமதி ஏறத்தாழ மரித்து போனாள். உலகத்தையே நான் மறந்து தியானத்துல இருந்த நேரம் என் பிள்ளைங்களுக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. உடனே ஆட்டோவை அழைத்து ஏறிக்கொண்டாள். உடம்பு முழுக்க பதறியது. வீட்டை ஆட்டோ அடைய காலையில் அவள் போட்ட பூட்டு அப்படியே இருந்தது. ஐயோ, குழந்தைகள் வரலையா? என்னாச்சு அவங்களுக்கு? நான் எங்க போய் தேடுவேன்? அதே ஆட்டோவில் ஏறிக்கொண்டாள். அருகில் உள்ள காவல் நிலையத்துக்கு வந்தாள். அங்குள்ள அதிகாரி தெரிந்தவர். இவளது வங்கியில் தான் கணக்கு. அவருக்கு லோன் சாங்ஷன் செய்து வாங்கியதுண்டு. நேர்மையான மனிதர். பதட்டமாக விசாரிக்க, ஆமா, இங்க இருந்து நாங்கெல்லாம் போனோம். இப்பதாமா 1 மணி நேரம் முன்னால கலவரத்தை கட்டுக்கு கொண்டு வந்து திரும்பி வந்தோம். உங்க பிரச்சனை என்ன? என் கார் எரிஞ்சு போச்சு. கடவுளே, அது பெருசு இல்ல, போகட்டும். அதுக்கு இன்சூரன்ஸ் இருக்கு, நஷ்ட ஈடு வாங்கிக்கலாம். காலேஜ் அட்மிஷனுக்காக போன என் குழந்தைகள் எங்கன்னு தெரியல. செல்போன் முயற்சி செஞ்சா ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. பதட்டமா இருக்கு. சரி, உடனே புகார் பதிவு பண்ணுங்க. கார் எரிஞ்சது உட்பட எல்லாத்தையும் எழுதுங்க. இத சுட்டி காட்டி நான் உடனே கமிஷனர் ஆபீஸ்க்கு பேசுறேன். இது அரசியல் விவகாரம். இப்ப தனி மனுஷங்க புலம்பல கேட்க மாட்டாங்க. இல்ல, எனக்கு என் பிள்ளைங்க முக்கியம். கடவுளே, அவங்க உயிருக்கு எந்த ஆபத்தும் வந்திருக்க கூடாது. நான் இப்ப எங்கன்னு போய் அவங்கள தேடுவேன்? காலேஜுக்கு போய் சேர்ந்தாங்களான்னு தெரியலையே. எந்த காலேஜ் சொன்னாள்? சான்ஸே இல்ல மேடம். அந்த ஏரியாவை கடந்து 4 கிலோமீட்டர் போனாதான் அந்த காலேஜ். யாருமே அந்த ஏரியாவை காலையில 9 மணிக்கு மேல கடந்திருக்க வாய்ப்பே இல்ல. மேலும் உங்க கார் எரியறத நீங்களே டிவில பாத்திருக்கீங்க. என் பயமே அதுதான். ஆனா வெறும் கார் தான் மேடம் எரிஞ்சிருக்கு, பாத்துடலாம். டிவியை போட அந்த ஷாட் திரும்ப திரும்ப வந்தது. உள்ள யாரும் இல்ல மேடம், வெறும் கார் தான் பாருங்க. அப்ப குழந்தைங்க எங்க போனாங்க? நிச்சயமா ஓடி ஒளிஞ்சிருப்பாங்க. டிரைவர் தெரிஞ்சவரா? ஆமா. அவருக்கு நம்பர் இருக்கா? அதுவும் சுவிட்ச் ஆஃப். நான் உடனே தகவல் கேக்குறேன். நீங்க தைரியமா இருங்க. வீட்டுக்கு போங்க, நான் உங்ககிட்ட பேசுறேன். வசுமதி உடைந்து போய் வீட்டுக்கு வந்தாள். பூட்டை திறந்தாள். உடம்பு முழுக்க பற்றி எரிவதை போல இருந்தது. ரங்கனின் படத்தருகில் வந்தாள். என்னங்க, நம்ம பிள்ளைங்க பத்திரமா வீடு திரும்புவாங்களா? எனக்கு வயித்து கலக்குதுங்க. வாய் விட்டு அழுதாள். படத்தில் இருக்கும் அவரது கண்கள் அவளது நெஞ்சை குத்தி கிழித்தது. முக்கியமான நாள். குழந்தைங்க கூட நீ போகல. அதை விட தியானமோ ஆசிரமோ உனக்கு பெருசா? குழந்தைங்களுக்கு ஏதாவது ஆயிருந்தா? ஐயோ, கூடாது. என் பிள்ளைங்களுக்கு எதுவும் ஆகாது. காலையில் புறப்படும் நேரம் அக்ஷயா முகத்தில் ஏக்கத்துடன், எங்க கூட நீ வரக்கூடாதாமா? அந்த கேள்வியில் இருந்த தாபம் நெஞ்சை பிசைந்தது. நான் போயிருந்தாலும் இது நடந்திருக்குமே. ஆனா குழந்தைங்களை நான் விட்டுருக்க மாட்டேனே. பாதுகாப்பா கொண்டு வந்திருப்பேனே. இப்ப தொலைச்சிட்டு நிக்கிறேனே. நேரம் தேய தேய கலவர பேச்சு தொண்டை வரை வந்து நின்றது. மறுபடியும் போலீஸ் அதிகாரியை அழைக்க அவர் எடுக்கவே இல்லை. யார்கிட்ட போய் கேட்பேன்? தொலைக்காட்சி ஓடிக்கொண்டே இருந்தது. எதிர்கட்சியை சார்ந்த தொலைக்காட்சி இன்னும் பீதியை கிளப்பி கொண்டிருந்தது. இதுவரை இறப்பின் எண்ணிக்கை 70 ஆகியது. காயமடைந்தவர்கள் 130 பேர். மருத்துவமனைகளில் உயிருக்கு போராடும் எண்ணிக்கை கூடுகிறது. ஆஸ்பத்திரிகள் காட்டப்பட்டது. அடிப்பட்டவர்களை ஸ்ட்ரெச்சரில் எடுத்து வரும் காட்சிகள். இரத்தமயமான உடல்கள், மக்களின் ஓலம். மிரண்டு போய் கண்களை விரிந்து அந்த காட்சிகளை வசுமதி பார்த்தாள். கடவுளே, என் குழந்தைங்க இதுல இருக்கவே கூடாது. கார் எரிஞ்ச மாதிரி வேற எந்த காட்சியையும் நான் பார்த்திடக்கூடாது. என்னங்க, நம்ம பிள்ளைங்களை என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துடுங்க. கதறி போனாள். இரவு 10:30 மணி. கதவு தட்டப்பட்டது. விசுக்கென திரும்பினாள் வசுமதி. ஏதோ ஒரு செய்தி வருகிறது. நிச்சயமா குழந்தைகள் தொடர்பான தகவல் தான். ஐயோ, தப்பான தகவலா இருக்க கூடாதே தெய்வமே.
தொடர்ந்து தட்டப்பட வசுமதி நடை தளர்ந்து வியர்த்து கை கால்கள் நடுங்க கதவை நெருங்குவதற்குள் மயக்கமே வந்துவிட்டது. சமாளித்து கை நடுங்க தாழ்பாலை விளக்கினாள். கதவை திறந்தாள். வாசலில் அக்ஷயாவும் அஸ்வினும். அம்மா, ஐயோ வந்துட்டீங்களா? என் தெய்வமே, பிள்ளைங்களை நீ காப்பாத்திட்ட கதறினாள். இருவரையும் சேர்த்து அணைத்து மாறி மாறி முத்தமிட்டு கதறி அழத் தொடங்கினாள். குழந்தைகளும் அழ, உங்களுக்கு ஒண்ணும் இல்லையே? தலையோடு சாய குழந்தைகளின் உடம்பை தடவி பார்த்தாள். இல்ல இல்ல, ஒரு காயம் கூட இல்ல. உங்க அப்பா உங்களை பத்திரமா மீட்டு என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துட்டார். எனக்கு அது போதும். பேசுடா அஸ்வின், அம்மானு கூப்பிடு. அக்ஷயா பேசுமா அம்மா என இருவரும் கதற, என் பிள்ளைங்க பேசுது. அதிர்ச்சியில உங்க 2 பேருக்கும் எதுவும் ஆகல. அது போதும், அது போதும். கதறி கதறி அழுதாள். ஓடி போய் ரங்கன் படத்துக்கு முன்பு கை கூப்பி நன்றி சொன்னாள். கார் போனா போகட்டும், நம்ம குழந்தைங்க சேதாரம் இல்லாம திரும்பிட்டாங்க. வாங்கடா கண்ணு, குடிக்க பால் தரேன், அப்புறமா சாப்பாடு தயார் பண்றேன். எதுவும் வேண்டாமா? அதான் வீட்டுக்கு வந்துட்டீங்களே, எந்த ஆபத்தும் இல்ல. அம்மா, என் வாழ்க்கையே போச்சுமா. அக்ஷயா கதற, என்னடி சொல்ற? இதுக்கு என்னடி அர்த்தம்? அஸ்வின், அவ என்னடா பேசுறா? அஸ்வின் முதலில் தொடங்கி கலவரத்தில் இறங்கி ஓடியதும் பை பறிக்கப்பட்டதும் விரட்ட முடியாமல் மோதும் கூட்டம், பறித்தவன் தப்பித்தது, ஓரிடத்தில் அடைப்பட்டது, இறுதியில் மாலையில் விடுபட்டு 12 கிலோமீட்டர் தூரத்தை நடந்தே வந்தது என சகலமும் சொல்ல அக்ஷயா கதறி கதறி அழ, அம்மா இனி அக்கா படிக்கவே முடியாதா? அத்தனை சர்டிபிகேட்டும் போச்சேமா, நான் எப்படிமா இனி வாழ போறேன்? வசுமதிக்கு இது அடுத்த அதிர்ச்சி. ஒரிஜினல்கள், ஐடி சான்றுகள், 1.25 லட்சம் ரொக்கம். அக்ஷயாவின் அழுகை அதிகமானது. ஆவேசமாக திரும்பினாள் அக்ஷயா. இதுக்கு நீதான் காரணம். என் வாழ்க்கையை கெடுத்தது நீதான். நீ கூட வாமான்னு போகும்போது கூட கேட்டேன். பார்வையால கெஞ்சினேன். என்னை விட உனக்கு ஆர்பனேஜ் உசத்தி ஆயிடுச்சு. பாருங்கப்பா, அம்மா வாழ்க்கையில ஏப்ரல் 9ஆம் தேதி என்ன முக்கியம்னு எங்களுக்கு தெரியல. ஆனா ஏப்ரல் 9ஆம் தேதி என் வாழ்க்கைய அழிச்ச நாள். நீங்க உயிரோட இருந்திருந்தா என்ன தனியா விட்டுருப்பீங்களாப்பா? நீங்க எங்க கூட வந்திருப்பீங்க. அம்மா அதை செய்யல. எங்களை அனாதையாக்கிட்டு அம்மா அனாதை விடுதிக்கு போனாங்க. என் எதிர்காலமே இருண்டு போச்சு. பாருங்கப்பா. கதறி அழ வசுமதி உடைந்து போனாள். அருகில் வந்தாள். அக்ஷயா தோளில் கை வைக்க, தொடாத, பக்கத்துல வராத. என் எதிர்காலத்தை இருள வச்சது நீதான். நான் இனி எப்படி படிப்பேன்? என் 12 வருஷ படிப்புக்கு அர்த்தம் இல்லாம போச்சே. அதுக்கு காரணம் நீ. அந்த ஆர்பனேஜ்ல என்ன சேர்த்து விட்டுடு. இனி நானும் ஒரு அனாதை தான். நிறுத்தடி. இடி முழக்கம் போல வசுமதியின் குரல். இருவரும் மிரண்டு பார்க்க, என்னடி பேசுற? குத்துக்கல்லாட்டம் பெத்தவ இங்க உன் கண்ணெதிரில இருக்கேன். என்ன வார்த்தை பேசுற? நீ இருந்து என்ன லாபம்? என்னடி ஆச்சு இப்ப? நடந்த கலவரம் நாட்டுக்கே தெரியும். ஒரிஜினல் போனா என்ன? அப்ளை பண்ணி நடந்ததை விலக்கி டூப்ளிகேட் சர்டிபிகேட் வாங்க முடியாதா? நிச்சயமா முடியும். 8 லட்சம் ரூபாய் காரும் 1.5 லட்சம் ரொக்கமும் போச்சு. நான் உடைஞ்சா போயிட்டேன். உங்க அப்பா அந்த மகராசம் போனப்பவே நிமிர்ந்து நின்னவனா? அதை விட இழப்பு ஏதாவது நமக்கு இருக்காடி? சரி, டூப்ளிகேட் வாங்கி எப்ப இடம் கிடைக்கும்? கிடைக்கும்டி. உன் ஒரிஜினல் சர்டிபிகேட்ஸ், ஐடி ஆதாரங்களோட ஜெராக்ஸ் நிறைய இருக்கு. அதை வச்சு சம்பந்தப்பட்ட எல்லார்கிட்டையும் நான் பேசுறேன். காலேஜ் பிரின்சிபலை நான் பாக்குறேன். உன் ஸ்கூல்ல பேசுறேன். எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் பிரசிடென்ட் வரைக்கும் போறேன். பேசுறேன். பதட்டப்படாத. அம்மா, இத பாரு அக்ஷயா, இந்த இழப்புகள் பெருசுதான். கார், பணம், சர்டிபிகேட்ஸ் எல்லாம் போயிருக்கு. ஆனா சகலத்தையும் ஏதோ ஒரு வகையில மீட்டுடலாம். உங்க அப்பா வருவாரா? போனவர் தானே. அவரை விட பெரிய இழப்பு நமக்கு என்னடி? மனித இழப்புகளை மீட்க முடியாது. மற்ற எல்லாத்தையும் மீட்டு எடுக்கலாம் அக்ஷயா. அவள் பேசவில்லை. உங்க அப்பாவை இழந்து குழந்தைங்களா நீங்க 2 பேரும் என் கையில இருந்தப்ப உள்ள எப்படி பத்தி எரிஞ்சேன் தெரியுமானா? அந்த நெருப்ப அணைக்க நான் பட்ட பாடு கொஞ்சமா? உனக்கு இதெல்லாம் புரியுமா? சர்டிபிகேட்டை இழந்த காரணமா நீ அடைஞ்ச பதட்டம் 100க்கு 100 நியாயம். அதுக்காக பெத்த அம்மா கிட்ட என்ன ஆர்பனேஜ்ல கொண்டு போய் சேருன்னு சொல்லலாமா? அப்புறம் நான் எதுக்குடி? நான் வாழ்றதே உங்க 2 பேருக்காக. நீங்க 2 பேரும் ஆசிரமத்துக்கு போன பிறகு நான் எதுக்குடி உயிரோட இருக்கணும்? குரல் உடைந்து அழுகையில் கதற அக்ஷயா, அஸ்வின் ஆடி போனார்கள். அப்பா இறந்த சமயம் கூட அம்மா இந்த அளவுக்கு உடைந்து அழுததில்லை. தியானம் முடிஞ்சு வெளியில வந்தனா டிவில நம்ம கார் தீப்பிடிச்சு எரியறத பார்த்தப்ப என் மனநிலை எப்படி இருந்தது தெரியுமா? அம்மா, நான் 8 லட்சம் ரூபாய் காருக்காக அழல.
ஐயோ என் குழந்தைங்களுக்கு என்னாச்சுன்னு ஒரு நெருப்பு என் வயித்துல மூண்ட நொடியில இருந்து உங்களை பாக்குற வரைக்கும் ஒவ்வொரு நொடியும் நான் அனுபவிச்ச நரக வேதனை புரியுமாடி உனக்கு? பிரசவத்துல ஒரு தாய் மறிச்சு மறுபடியும் பிறக்கிறா. ஆனா இன்னைக்கு நான் பல முறை செத்தேன், 1000 தடவை தூக்குல தொங்குனேன். கதவை திறந்து உங்களை பார்க்கலைனா என் உயிர் போயிருக்கும். என் குழந்தைங்களை அனுப்பிட்டு ஆசிரமத்துல உட்கார்ந்துட்டேனேன்னு குற்ற உணர்ச்சியால இப்பவும் செத்துட்டு இருக்கேண்டினா புரியுமாடி உனக்கு? அஸ்வின் வந்து அம்மாவின் கைகளை பிடித்து கொள்ள, என்னால முடியலடா அஸ்வின், எதுக்கு எனக்கு இத்தனை சித்திரவதை? ஏன் என்னைக்கும் நான் செஞ்ச பாவத்துக்கா? படக்கென அக்ஷயா திரும்ப அஸ்வின் கண்களை உயர்த்த வார்த்தைகள் தவறிவிட்டதை வசுமதி புரிந்து கொண்டு விட்டாள். அக்ஷயா அருகில் வந்தாள். அம்மா, இப்ப நீ என்ன சொன்ன? ஒன்னு சொல்லலையே. இல்ல சொன்ன, நீ கவனிச்சியா அஸ்வின்? என்னைக்கோ நான் செஞ்ச பாவத்துக்கான்னு கேட்டாங்க. அதான், அதேதான். நீ என்னமா பாவம் செஞ்ச? உங்க அப்பா மறிச்சு 10 வருஷம் ஆகியும் நான் உயிரோட இருக்கேனே, அது பாவம் இல்லையா? அநாத விடுதியில விடுன்னு நீ சொன்னியே, அதை கேட்டு உயிரோட இருக்கேனே, இது பாவம் இல்லையா? அம்மா, அத நீ இப்பதானே சொன்ன. அப்பா இருந்து 10 வருஷம் தானே ஆச்சு. என்னைக்கோ செஞ்ச பாவத்துக்கும் இந்த ரெண்டுக்கும் தொடர்பு இல்லையே. வசுமதிக்கு வியர்த்து விட்டது. உடம்பே ஒரு நொடி நடுங்கி விட்டது. உணர்ச்சிகளின் உச்சத்தில் உண்மை வெளியே தெரித்து விழுந்து விட்டது. புத்திசாலி பிள்ளைகள் இருவரும் கெட்டியாக பிடித்து கொண்டு விட்டார்கள். இதிலிருந்து தப்பிக்க வேண்டும். ஏண்டி, சுவத்துல மோதிக்கிட்டா வழி தாங்காம இதை விட செத்துடலாம்னு சொல்றோம். அது என்ன வேத வாக்கா? சாகுறோமா? அந்த மாதிரி வேதனை உச்சிக்கு வரும்போது என்னைக்கோ செஞ்ச பாவத்துக்கு எதுக்கு எனக்கு இத்தனை சித்திரவதைன்னு கேட்டுட்டேன். அது தப்பா? அஸ்வின் ஏதோ பேச வர, விடு அஸ்வின், அம்மா ரொம்ப அப்செட் ஆயிட்டாங்க. சாரிமா, உன்னை நாங்க எதுவும் கேட்கல. இல்லம்மா, உன் பரிதவிப்பு எனக்கு புரியுது. ஒரு வாரத்துல நீ காலேஜ்ல சேருவ. உன் எதிர்காலத்துக்கு நான் உத்தரவாதம். நாளை முதல் லீவு போட்டு உன் அட்மிஷன் முடிச்சு உன் சர்டிபிகேட்டுகளை மீட்டெடுத்த பிறகுதான் நான் வேலைக்கு போவேன். போதுமா? சாரிமா, பணம் போச்சு, கார் போச்சு. போகட்டுண்டி, இழக்கிற காலம் வந்தா எதுவுமே மிஞ்சாது. உயிர் இருக்கே, அது உள்ள வர போராடித்தாம ஆகணும். உள்ளே போனால் பிரெட் டோஸ்ட் செய்து பாலும் தந்து பிள்ளைகளை படுக்க வைக்கும் போது இரவு 1 மணி. அழுது அலைந்து பரிதவித்த களைப்பில் படுத்தவுடன் குழந்தைகள் உறங்கிவிட்டார்கள். தொலைக்காட்சியில் இன்னமும் அந்த சம்பவம் ஓடிக்கொண்டிருந்தது. இவர்களது கார் எரியும் காட்சி அடிக்கடி வந்தது. ரங்கன் படத்துக்கு அருகில் வந்தாள். என்னால அழக்கூட முடியலைங்க. ஏன் இப்படி என்னையே குறி வச்சு விதி தாக்குது? நானும் கஷ்டப்பட்டு ஏறி வர்றேன். 4 படிகள் ஏறி வர்றதுக்குள்ள 40 படிகள் சறுக்குதே. அப்படியே சரிந்து உட்கார்ந்தாள். எதுக்கு எனக்கு இத்தனை சித்திரவதை? என்னைக்கோ செஞ்ச பாவத்துக்கா? வந்து விழுந்த வார்த்தைகள் திரும்ப திரும்ப புரட்டி எடுத்தன. அன்னை அரவணைப்பு இல்லம். அந்த பெயர் பலகை கண்களில் வந்து நின்றது. அன்னையின் அரவணைப்பு என்னவென்றே தெரியாத பல குழந்தைகளை ஆளாக்கிய இல்லம். இவங்களால இந்த இல்லம் வாழுது. 2 குழந்தைங்களை பெத்த இவங்க பல பெறாத குழந்தைங்களுக்கு தாய், கருணையான அம்மா. என்னைக்கோ செஞ்ச பாவத்துக்கா? நீ என்னம்மா பாவம் செஞ்ச? அக்ஷயா கேட்ட கேள்வி காது வலி புகுந்து அடிவயிறு வரை பயணித்தது. சரியான கேள்வி. எதையோ சொல்லி அவளை சமாளித்து விட்டேன். இந்த கேள்விக்கு என்னிடம் உள்ள பதில்தான் ஏப்ரல் 9ஆம் தேதி. அம்மா, ஏப்ரல் 9ஆம் தேதி உனக்கு என்னன்னு தெரியாது. ஆனா என் வாழ்க்கைய அழிச்ச நாள் ஏப்ரல் 9. எழுந்து வந்தாள். கலைந்த உருவம் ஆளுயர கண்ணாடியில் தெரிந்தது. மஞ்சளில் கருப்பு பார்டர் போட்ட பழைய காட்டன் சேலை, இப்போது உடம்பில் ஒட்டி இருந்த அதே சேலை. என்னைக்கோ செஞ்ச பாவம் இதுதாண்டி. காலையில் சீக்கிரமே எழுந்து குளித்து விட்டாள். குழந்தைகளை எழுப்பினாள். அக்ஷயா, அஸ்வின் 2 பேரும் குளிச்சிட்டு கிளம்புங்க. எங்கம்மா? முதல்ல உன் காலேஜுக்கு போய் பிரின்சிபலை நான் பார்த்து பேசுறேன். நிலைமையை எடுத்து சொல்லணும். கிடைக்குமாமா? கொஞ்சம் போராடணும். வாங்கிடலாம், கவலைப்படாத. போன் அடித்தது. எடுத்தாள். அந்த போலீஸ் அதிகாரி தான். மேடம், கமிஷனரை சந்திக்க உங்களுக்கு 10 மணிக்கு இன்னைக்கு அப்பாயின்மெண்ட். நீங்க கொடுத்த புகாரோட காப்பியை அவருக்கு அனுப்பி இருக்கேன். வர சொல்றார். நான் அங்க உங்களுக்காக காத்திருப்பேன். சரி சார். வைத்து விட்டாள். சரிம்மா, நீங்க 2 பேரும் வீட்ல இருங்க. நான் போலீஸ் கமிஷனரை பார்த்து பேசிட்டு வரேன். சரிம்மா.
10 மணிக்கு அங்கே வர போலீஸ் அதிகாரி அருணகிரி காத்திருக்க ஏராளமான கூட்டம். பாதிக்கப்பட்டவர்களின் கூட்டம் கரை புரண்டது. மீடியா வெகு பலமாக முற்றுகையிட்டிருக்க கட்சிக்காரர்களும் ஏராளமாக இருந்தார்கள். வசுமதிக்கு அழைப்பு வர கமிஷனர் அறையில் மீடியா கும்பல் வணங்கினாள். உங்க புகார அருணகிரி தந்தார் சார். என் கார் எரிஞ்சதுக்கு தொலைக்காட்சியில சாட்சி இருக்கு. அதான் போட்டு போட்டு காட்டினாங்களே. காலேஜுக்கு ஃபீஸ் கட்ட பிள்ளைகளை அனுப்புனேன். நீங்க ஏன் போகல? அன்னை அரவணைப்பு இல்லத்துல எனக்கு ஒரு வேலை. ஏப்ரல் 9ஆம் தேதி அங்க போறது பழக்கம். எல்லாம் சொல்லி கொடுத்து பிள்ளைகளை அனுப்புனேன். மாட்டிக்கிட்டாங்க. மகளோட ஹேண்ட்பேக்கை அந்த கூட்டத்துல எவனோ பறிச்சிட்டான். அதுல ஒரிஜினல்கள் 1.5 லட்சம் ரொக்கம் செக் எல்லாம் இருந்தது. அவ வாழ்க்கையே கேள்விக்குறியாயிருக்கு. காரோட சேர்த்து 9.5 லட்சம் நஷ்டம். உடனடியா நீங்க நடவடிக்கை எடுக்கணும். சரிம்மா, அதாவது கலவர நேரம் எப்போதுமே கொள்ளக்காரங்க விஷமிகள் தன் கைவரிசையை காட்டுவாங்க. பல பேருக்கு அங்க பிரச்சனை. சில பெண்கள் நகைய பறிக்கப்பட்டிருக்கு. ஏராளமான புகார். சார், காலேஜ் பிரின்சிபலுக்கு நீங்க லெட்டர் தரணும். என்னன்னு? இந்த சம்பவத்தால தான் ஒரிஜினல்களை அந்த பெண் இழந்திருக்கான்னு தரணும். பணம் மெதுவா வரட்டும். அவளோட படிப்பு பாழாக கூடாது சார். அவர் போனில் ஏதோ சொல்ல சில நொடிகளில் விவரங்களை கோடிட்டு ஒரு கடிதம் போலீஸ் முத்திரையுடன் தரப்பட்டது. நன்றி சொல்லி வசுமதி வெளிப்பட மீடியா சூழ்ந்து கொண்டது. நீங்க ஒரு பேங்க் மேனேஜர். பாதிக்கப்பட்டவங்க. இந்த கலவரத்துக்கு காரணம் அரசியல் கட்சியோட அராஜகமா இல்ல காவல்துறையோட மெத்தனமா? மைக்குகள் சரமாரியாக நீள அது நேரடி ஒளிபரப்பில் போய்கொண்டிருந்தது. மன்னிக்கணும், எனக்கு அரசியல் வேண்டாம், விட்டுடுங்க. ஒரு பெண் படிப்பு பாதிக்க கூடாதுன்னு உடனே கமிஷனர் லெட்டர் கொடுத்திருக்கார். பொறுப்புள்ள போலீஸ் அதிகாரி. யாரையும் விமர்சிக்கிறது எனக்கு அவசியம் இல்ல. என் பிள்ளைகள் பிழைச்சிட்டாங்க. கல்வி பாதிக்கப்படக்கூடாது. நேரமாச்சு, என்னை விடுங்க. வெளியே வந்து விட்டாள். வாசலுக்கு வந்து ஆட்டோவில் ஏறினாள். நேராக வீட்டுக்கு வர டிரைவர் காயங்களுடன் வந்து கை கட்டி நின்றான். மன்னிச்சிடுங்கம்மா, என்னை இழுத்து போட்டு அடிச்சிட்டு காருக்கு தீ வச்சாங்க. என்னால தடுக்க முடியல. உன் மேல தப்பு இல்லப்பா. புள்ளைங்களை நீ ஓட சொன்னது நல்ல செயல். 8 லட்சம் ரூபாய் கார் போச்சேம்மா. அதை பத்தி யோசிக்க முடியல இப்போ. முதல்ல என் மகளுக்கு அட்மிஷன், அப்புறம்தான் மத்ததெல்லாம். குழந்தைகளுடன் புறப்பட்டு விட்டாள். கமிஷனர் கடிதத்தை ஏராளமான நகல்களை எடுத்துக்கொண்டு பள்ளி முதல்வரை சந்திக்க இப்பதான் நேரடி ஒளிபரப்புல கமிஷனர் கூட நீங்க பேசுறத பார்த்தோம். கல்லூரி முதல்வருக்கு கடிதம் தயார். ஸ்கூல் முத்திரையோட இருக்கு. அக்ஷயாவோட படிப்பு, கான்டாக்ட், ஒழுக்கத்துக்கு நான் உத்தரவாதம் தந்திருக்கேன். பிடிங்க. படித்தாள். தேங்க்யூ சார். நேராக குறிப்பிட்டு அந்த சேனலுக்கு வந்தாள். அங்கு தெரிந்த ஒரு புரோகிராம் ஹெட் இருந்தார். அவரிடம் பேசி அந்த கார் எரியும் பகுதியை பென்டிரைவில் நகலெடுத்து வாங்கி கொண்டாள். காருக்கான டிரைவிங் லைசன்ஸ், டாக்ஸி டோக்கன், இன்சூரன்ஸ் எல்லாம் இருந்தது. புறப்பட்டாள். அக்ஷயா பிரமித்தாள். அம்மா, இத்தனை ஆதாரங்களா? எப்படிமா நீ இப்படி யோசிக்கிற? வேற வழி இல்லம்மா. இது படிப்பு. என் வாழ்க்கையே பாழா போச்சுன்னு நீ அழுதியே, அந்த நிமிஷமே புடிச்ச நெருப்பு என் நெஞ்சில அணையல. என்ன ஆர்பனேஜ்ல சேர்த்துடுன்னு சொன்னேன் இல்லையா? தாங்குமா. ரொம்ப சாரிமா. தப்பே இல்ல அக்ஷயா. தன் கல்வி கேள்விக்குறியாகும் போது அந்த பதட்டம் வரலைனா நீ மனுஷியே இல்ல. ஒரு அம்மாவா இருந்து இத கூட உனக்கு நான் செய்யலேனா எதுக்குமா நான் அம்மானு வாழணும்? அக்ஷயா கண்களில் வெளிச்சம் வந்து விட்டது. இனி எல்லாமே சரியாகிவிடும். எனக்காக அம்மா கடுமையாக கஷ்டப்படுகிறார்கள். நான் அப்படி பேசியது தவறு. இந்த விபத்து யாரால்? பொதுவாக நடந்த ஒரு விபத்து. அம்மா ஆசிரமம் போகாவிட்டாலும் இந்த விபத்தையோ இழப்பையோ யாராலும் தடுக்க முடியாது. அம்மா காரில் வந்திருந்தால் தடுத்திருக்க முடியுமா? காருக்கு தீ மூட்டியதும் பையை பறித்து கொண்டு யாரோ ஓடியதும் நடந்தே தீரும். அம்மாவால் தடுக்க முடியுமா? அவசரப்பட்டு வார்த்தைகளை கொட்டிவிட்டேன். சகல ஆதாரங்களையும் திரட்டி கொண்டு கல்லூரி வளாகத்தில் ஆட்டோ நுழைந்தது. பிள்ளைகளை அழைத்து கொண்டு வசுமதி உள்ளே வந்தாள். அங்கே அட்மிஷனுக்காக ஒரு பெரும் கூட்டம் காத்திருந்தது. நேத்திக்கு நடந்த கலவரம் காரணமா அந்த பிரதேசத்தை கடந்து வர முடியலங்க. எங்களுக்கு இடம் கிடைக்குமா? பலரது கோரிக்கை, கூக்குரல், பயம் நிறைந்து காண பலரை கடந்து வசுமதி உள்ளே வர 1 மணி நேரம் ஆகிவிட்டது. அதன் பிறகு முதல்வர் சந்திப்பை உறுதி செய்ய, இல்லம்மா, இன்னைக்கு சாரை யாரும் பார்க்க முடியாது மேடம். அந்த கலவரத்தால நான் பாதிக்கப்பட்டவள். இங்க எல்லாருமே அப்படித்தாமா. ஐயோ புரிஞ்சுக்கங்க, என்ன கொஞ்சம் பேச விடுங்க. ஒரு அட்டெண்டர் வெளியே வந்தான்.
அந்த அம்மாவை பிரின்சிபல் வர சொல்றாங்க. தன் அறையில் இருக்கும் மானிட்டரில் வெளியே நடப்பதை அவர் பார்க்க டிவியில் கமிஷனருடன் வசுமதி சந்திப்பு போய்கொண்டிருக்க நிமிர்ந்தார் அவர். வந்துட்டாங்களா? உள்ள அனுப்புங்க. பிள்ளைகளுடன் அவள் நடக்க, டேய் இவங்க தான் டிவியில போலீஸ் அதிகாரி கூட பேசுறாங்க. மீடியா பல சமயம் பெரும் பலம் என்பதை வசுமதி அப்போதுதான் உணர்ந்தாள். உள்ளே நுழைந்து பிரின்சிபலை வணங்க அவருடன் இன்னும் 2 பேர் இருந்தார்கள். உட்காருங்க வசுமதி மேடம். அவள் நன்றி சொல்லி உட்கார பிள்ளைகள் ஒதுங்கி நிற்க, மானிட்டர்ல உங்களை பார்த்தேன், மீடியால உங்க சந்திப்பு போகுது. குட் சார், நான் பேங்க் மேனேஜர். முதல் ஆதாரத்தை எடுத்தாள். அதன் பிறகு போலீஸ் கமிஷனர் கடிதம், பள்ளி முதல்வர் சான்று, கார் எரியும் வீடியோ ஃபுட்டேஜ், சான்றிதழ் நகல்கள் என சகலமும் அடங்கிய ஃபைலை அவரிடம் தந்தாள். அவர் புரட்டினார். எக்ஸலன்ட், ஒரே நாள்ல சகல ஆதாரங்களையும் திரட்டிட்டு வந்துட்டீங்க. பிரில்லியன்ட். இல்லைன்னா என் பெண் விடுவாளா சார்? இங்கதான் படிக்கணும்னு தன் கனவை வளர்த்து வச்சிருக்காளே. உங்க கார், ரொக்கம் எல்லாத்தையும் விட இந்த அட்மிஷன் பெருசா இருந்திருக்கா? நிச்சயமா சார். வாழ்க்கையில பொருள் இழப்பு, பண இழப்ப இன்னும் கடுமையா உழைச்சா ஈடு கட்டிடலாம். ஆனா கல்விக்கான ஒரு நல்ல வாய்ப்பை என் மகள் இழந்துடக்கூடாது இல்லையா? வித்தியாசமா யோசிக்கிறீங்க. பணத்துக்கு முதலிடம் தர்ற உலகத்துல படிப்பை தூக்கி நிறுத்துறீங்க. ஐ அட்மைர் யூ. தேங்க்யூ சார். உங்க மகளுக்கு அட்மிஷன் கார்டு போட்டாச்சு. அக்ஷயா முகம் குபீரென மலர, சார் ஃபீஸுக்கான பணத்தை செக்கா கொண்டு வந்திருக்கேன். கேஷ் எடுக்க காலையில நேரம் இல்ல. காசோலையை எடுத்து நீட்டினாள். இல்லம்மா இது வேண்டாம். ஏன் சார்? புரியல. அந்த பேக்கை எடுங்க மேடம். அவர் சொல்ல பக்கத்தில் இருந்த பெண்மணி பேக்கை எடுக்க, உங்க மகள் கிட்ட இருந்து தட்டி பறிக்கப்பட்டது இந்த பைதானா? குபீரென எழுந்து விட்டாள் வசுமதி. சார், ஆமா சார். உள்ள எல்லாம் இருக்கான்னு பாருங்க. அவர் தர வசுமதி பதட்டமாக பிரிக்க, ஒரிஜினல்ஸ், ஐடி ஆதாரங்கள், ரொக்கம், காசோலை அத்தனையும் சரியாக இருந்தது. தவிர நிரப்பப்பட்ட விண்ணப்பம், அதில் விலாசம், அக்ஷயாவின் புகைப்படம் என எதுவும் தவறவில்லை. சார், எல்லாம் சரியா இருக்கு. 10 ரூபாய் கூட குறையல. அம்மா, ஒரிஜினல்கள் இருக்கேம்மா. குரல் தேம்ப தேம்ப அக்ஷயா அழுது விட்டாள். அஸ்வின் பூரிப்புடன் நிற்க வசுமதிக்கு பேச்சே வரவில்லை. சுதாரித்து கொள்ள ஓரிரு நிமிடம் பிடித்தது. சார், இது எப்படி உங்க கையில? அரை மணி நேரம் முன்னாலதாமா வந்தது. ஓ, போலீஸ் நடவடிக்கை எடுத்து மீட்டு கொண்டு வந்துட்டாங்களா? இல்லம்மா, இத மீட்டது போலீஸ் இல்ல, ஒரு வீராங்கனை. என்ன சார் சொல்றீங்க? நம்ம காலேஜ்ல ஃபைனல் இயர் படிக்கிற சஞ்சனா. உள்ள வர சொல்லுங்க. அந்த பெண் உள்ளே நுழைந்தாள். இளம் பச்சை நிற சுடிதார் அணிந்து கூந்தலை உயர்த்தி கட்டி பளிச்சென்ற நிறத்துடன் ஒரு தேவதை போல உள்ளே நுழைந்து வணங்கினாள். இது சஞ்சனா, நம்ம காலேஜ்ல பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் கடைசி வருஷம் படிக்கிற பெண். புத்திசாலி, காலேஜ் டாப்பர், எல்லாத்துலயும் முதலிடம், கராத்தேல பிளாக் பெல்ட். குபீரென எழுந்து விட்டாள் வசுமதி. பிரமிப்புடன் பார்த்தாள் அக்ஷயா.